ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நமஸ்தே. அதாவது இப்போது மத்தியமா செகண்ட் பேப்பரில் கஹானி, அதாவது கஹானின்னு ஸ்டோரியில் வந்து நம்ம மொத்தம் 5 இருக்குது. அதாவது தாயி, शरण दाता और अकबरी लोटा, मंत्र और प्रायश्चित. ஸோ இந்த 5 ஸ்டோரியில் நான் வந்து ஒரு 3 தான் பார்க்க போகிறோம், 50% போர்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு தாயின்னா தாவு அப்படின்னா பெரியப்பா, தாயி அப்படின்னா பெரியம்மா. ஸோ தாயி அப்படின்ற லெசன் நான் வந்து உங்களுக்கு நடத்த போகிறேன். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து இதிலேருந்து ஒரு ஒரு சம்மரி ஒன்று கேட்பாங்க செகண்ட் பேப்பரில். அதுக்கப்புறம் கொஷின் ஆன்சர்ஸ் வரும். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தா ஷரண் தாத்தா அவர் அக்பரி லோட்டா, இந்த ரெண்டுத்தில் வந்து பக்காவாக ஒன்று வரும். பட் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டோரி தான் நடத்த போகிறேன், தாயி அப்படின்றது. இது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நல்லா கவனிங்க, ஏன்னா நான் ஷார்ட்டாக நோட்ஸ் நடத்தல, உங்களுக்கு ஃபுல்லாக புக்கில் இருந்து நான் நடத்துகிறேன். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் வேகமாக தான் போவேன், எல்லாம் நல்லா கவனிங்க. ஓகே, அதாவது இதிலிருந்து இந்த சம்மரிக்கு வந்து किन्हीं 2 प्रश्नों के उत्तर दीजिए लिखिए. அப்படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து 4 கொடுத்து 2 கேட்குறாங்கல்ல, அதுக்கு வந்து 5 மார்க்கு. ஸோ இந்த கிசி ஏ கஹானி கா சாராம்ஸ் லிக்கியே, அதாவது பேராகிராஃப் எழுத சொல்லுவாங்க, அதுக்கு வந்து எஸ்ஏ, அதுக்கு வந்து உங்களுக்கு 10 மார்க்கு. அது 3 கொடுத்து 1 எழுத சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு தாயின்ற ஸ்டோரி பார்ப்போம். தாயின்ற ஸ்டோரி வந்து இதை எழுதுனவர் வந்து ஸ்ரீ விஷம்பர் சர்மா கௌஷிக். அதாவது விஸ்வம்பர் சர்மா கௌஷிக். இப்போ சப்போஸ் நம்மளால் விஎஸ் கௌஷிக் அப்படின்னு கூட எழுதுறீங்க, விஸ்வம்பர் சர்மா கௌஷிக்ன்றது விஎஸ் கௌஷிக் அப்படின்னு கூட எழுதுங்க. ஸோ அதாவது ताऊजी हमें रेलगाड़ी लादोगे कहता हुआ एक 5 वर्षीय बालक बाबू रामजी दास की ओर दौड़ा. அதாவது ஒரு 5 வருஷ வயசு இருக்கிற ஒரு பையன் வந்து ராம்ஜி தாஸ் இருக்கார்ல, அவர் தான் தாவு, பெரியப்பா. அவர் பக்கமாக ஓடுறான். எனக்கு ரேல்காடி வாங்கி கொடுப்பீங்களா, ரேல்காடினா ட்ரெயின் வாங்கி கொடுப்பீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அப்போது ஆக்சுவலாக இதில் இந்த பார்த்திங்கன்னா இந்த மெயின் வந்து இந்த கதையில் ரெண்டு கேரக்டர் வரும். அதாவது என்னென்னா ராமேஸ்வரின்ற அந்த பெரியம்மா தாய் கேரக்டர், அது மெயின் கேரக்டர் அது. அதுக்கப்புறம் இந்த ராம்ஜி தாஸ்ன்ற ஒரு பெரியப்பா, அவர் அந்த பையன் பேர் மனோகர் அப்படின்ற பையன், இதுதான் மெயினாக வருவாங்க. அதில் அந்த பொண்ணு வந்து அவள் பேர் வந்து சுன்னி. ஸோ இந்த இதில் ஆக்சுவலாக இந்த மெயின் வந்து இந்த 3 கேரக்டர் தான், ராம்ஜி தாஸ், அப்புறம் ராமேஸ்வரி அண்டு மனோகர். ஓகே, அப்போது ரயில்காடி கேட்டு ராம்ஜிதாஸ் கிட்ட ரயில்காடி கேட்டு வரான் அந்த பையன் மனோகர். அப்போது பாபு சாப்னே दोनों बाहें फैलाकर कहा. அதாவது दोनों बाहों फैलाना அப்படின்னா அப்படியே கையை ரெண்டும் அப்படியே விரித்து பசங்களை அள்ளிக்கலையா அந்த மாதிரி சொல்கிறாரு. பேட்டா லாதேங்க, ஆமாம் வாங்கி கொடுத்துறேன்ப்பா அப்படின்றாரு. உனக்கு இத்தனா कहना, அதாவது कहते பாலக் உனக்கு நிக்கட் ஆகையா, அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் பக்கத்தில் வந்துடுறான். உன்னோடனே பாலக்கோ गोद में उठा लिया और उसका मुँह चूम कर बोले. அவனை அப்படியே மடியில் தூக்கிட்டு அவனை முத்தம் கொடுத்து, क्या करोगे रेलगाड़ी, ட்ரெயின் வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பாலக் போலா, அப்போ பையன் என்ன சொல்கிறான்னா, உஸ்மே பைட்கர் பலி தூள் ஜாயிங்க. ஆக்சுவலாக அது வந்து தோத்தலா இல்லை, அதாவது தோத்தலான்னா திக்குவாய் கிடையாது, அது மழலை மொழி. அதாவது மழலை மொழியில் வந்து அவன் என்ன சொன்னான், பஹு தூர் ஜாயங்கே, படி தூர் ஜாயங்கே அப்படின்றத வந்து அந்த டா சவுண்டு வரல, பலி தூள் ஜாயங்கே அப்படின்னு சொல்கிறான். அதாவது ரொம்ப தூரம் போவேன் அப்படின்னு. ஹாம்பி ஜாயங்கே, நம்ம எல்லாம் போகிறோம். சுன்னி கோபி லே ஜாயங்கே, சுன்னின்றது அவன் சிஸ்டர், நான் என்ன சொன்னேன், அவரையும் கூப்பிட்டு போவோம். பாபுஜிக்கோ நை லே ஜாயங்கே, பெரியப்பா உங்களை கூப்பிட்டு போக மாட்டோம். ஹமே ரேல்காடி நஹி லா தேத்தேன், நீ வந்து எனக்கு ரயில்காடி வாங்கி கொடுக்க மாட்டேற. தாவுஜி தும் லாதோगे तो तुम्हें ले जाएंगे, நீ எங்களுக்கு ட்ரெயின் வாங்கி கொடுத்தீங்கன்னா கட்டாயம் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். பாபு சொல்கிறார், அவர் கிசே லே ஜாயங்கே, இன்னும் யாரெல்லாம் கூப்பிட்டு போகிறேன், என்னம்மா நல்லா புரியுதா, நல்லா கவனிக்கணும்னு, இன்னும் யாரெல்லாம் கூப்பிட்டு போவா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இன்னும் யாரெல்லாம் கூப்பிட்டு போவீங்க அப்படின்னா, அதுக்கு தம்பி என்ன சொல்கிறான்னா, பாலக்கு தம்பர்
सोच कर बोला கொஞ்ச நேரம் அப்படி மூச்சு அடக்கி யோசிச்சுட்டு சொல்கிறான் பச் அவுல் கிசி கோ நஹி லே ஜாயேங்கே வேறு அவர் கிசி கோ நஹி லே ஜாயேங்கன்றத அந்த மாதிரி அதாவது மழலை மொழியில் சொல்கிறான் வேறு யாரையும் கூப்பிட்டு போக மாட்டேன்னு. அப்போ பாசி பாபு ராம்ஜி தாஸ்கி அர்தாங்கினி அதாவது அர்தாங்கினின்னு சொல்கிறது அதாவது அவங்க ஒய்ஃபு அவங்க பக்கத்துலேயே இருக்காங்க. அப்போ பாபு சாஹப்னே உஸ்கி ஒரு இஷாரா கத்து கஹா அப்போ அப்படி கை அப்படி காமிச்சு சொல்கிறாரு ஒய்ஃபை காமிச்சு சொல்கிறாரு அவர் அப்படி தாய்க்கோ நெய்லே ஜாயங்க क्या அம்மா பெரியம்மா கூட்டின்னு போக மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது பாலக்கு குछ देर तक अपनी ताई की ओर देखता रहा கொஞ்சம் நேரம் அப்படி பார்க்குறான் பெரியம்மாவை பார்க்குறான். அப்போ தாய்ஜி உஸ் சமய குछ சிடி ஊசி பைட்டித்து ஏதோ ஒரு கோவத்தில் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க அவங்க பெரியம்மா அந்த நேரத்தில். அப்போ பாலுக்கோ உனக்கு மூக்கா அந்த வக் பாவ் அச்சா நல்ல அப்போ குழந்தைக்கு வந்து நம்ம முகத்தை பார்த்து அது தெரிஞ்சிடும் நம்ம எந்த மூடில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது பிடிக்கல அதுக்கு. அத்தவா வக் போலா தாய்க்கோ நெய் லே ஜாயேங்கே அதனால் அது குழந்தை என்ன சொல்கிறேன் நான் வந்து பெரியம்மாவை கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படின்னு குழந்தை சொல்லிட்டு. அப்போது தாய் சுபாரி காட்டி हुई போலி அப்போ சுபாரின்னா இலை இது வெத்தலை கட் பண்ணினே அவங்க சொல்கிறாங்க அப்பனே தாவுஜி கோயில் லேஜா மேரே ஊப்பர் தயாரக் அதாவது உங்கள் பெரியப்பாவே கூட்டும் போடா என் மேலே என்ன கூட்டும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தாயினே यह बात बड़ी रुखाई के साथ कही ரொம்ப ஒரு மாதிரி சொல்கிறாங்க. பாலக் தாய் के शुष्क व्यवहार को तुरंत ठाड़ गया உடனே அந்த பையன் என்ன சொல்கிறான் அவங்க பெரியம்மாவை கண்டுக்காமல் பாபு சாப்னே கண்டுக்காமல் இருக்கான். பாபு சாப்னே ஃபிர் பூச்சா திரும்பவும் அவங்க பெரியப்பா கேட்குறாரு தாய்க்கும் நெய் லே ஜாயேகா பெரியம்மா கூட்டிட்டு போக மாட்டியா. அப்போ பாலக் சொல்கிறான் தாய் ஹமே பியார் நஹி கர்த்தி அதாவது பியார் நஹி கர்த்தினா பெரியம்மா வந்து என்னை விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். பியார் கர்னா அதை வந்து விரும்புறது இவன் வந்து பியால் நஹி கல்த்தி அப்படின்றான். அதாவது அந்த ரான்ற சவுண்டுக்கும் லா போட்டு சொல்கிறான் மழலை மொழியில். அப்போது ஜோ பியார் கரே தோ லே ஜாயேகா அப்போனா உன்னோட தாய் வந்து உன்னை விரும்பினா கூட்டும் போவியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பாலக்கு இஸ்மே குछ சந்தேகா அவனுக்கு பையனுக்கு டவுட்டு பெரியம்மா வந்து நம்மளை விரும்புவாங்களான்னே அவனுக்கு டவுட்டு. ஸோ தாய்க்கே அதாவது பாவுக்கு தேக்கர் உசிக்கோ எக் ஆஷா நைத்தி அப்போ அவங்க பெரியம்மா பார்க்குறான் பெரியம்மா முகத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவங்க என்ன விரும்புவாங்கன்னு தெரியல அதை பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பியார் கரேகி கியா அது அவங்க பெரியம்மா வந்து அவனை விரும்புவாங்கன்னா நான் இஸ்ஸே பாலக்கு மௌன்ரா அது அப்படின்னு நினச்சிட்டு அந்த பையனை அவங்க ஒன்றுமே சொல்ல ரிப்ளையே சொல்லாத அமைதியாக இருக்கிறான். அதுக்கப்புறம் பாபு சாஹப்னே ஃபிர் பூச்சா கியோ ரே போல்தா நெய் ஏன் என்னடா பேச மாட்டேற அதாவது கியோ ரே அப்படின்றது ஆக்சுவலாக ஸ்போக்கனில் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நார்த் சைட்லலாம் அந்த மாதிரி கியோ பே அப்படின்லாம் சொல்லுவாங்க. கியோ ரே போல்தானே ஏன் பேச மாட்டேன்ற தாய் பியார் கரே தோ ரேல் பர் பெட்டார் லே ஜாயேகா அதாவது உங்கள் பெரியம்மா வந்து ஒன்று விரும்பினாங்கன்னா நீ கூட்டும் போவியா உட்கார வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது பாலக்னே அப்போது அண்ணன் தாவுஜிக்கோ प्रसन्न करने के लिए केवल सिर हिलाकर स्वीकार कर लिया परंतु मुँह से कुछ नहीं कहा அதாவது நம்ம பெரியப்பாவை வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் தலையை ஆட்டிடுறான் ஆனால் வாயிலே ஒன்றுமே சொல்ல மாட்டேறான் அந்த பையன். அப்போது பாபு சாஹப் உசே अपनी अर्धांगिनी के पास ले जाकर उनसे बोले அப்போது ஒய்ஃப் கிட்ட கூட்டும் போகிறாரு அந்த பையனை கூட்டும் போயிட்டு சொல்கிறாரு लो इसे प्यार कर लो அது இந்த இவனை கொஞ்சம் விரும்புமா இவனை கொஞ்சம் அன்பாக அவங்ககிட்ட கொஞ்சம் பேசு लो तो तुम्हें ले जाएगा அப்படி நீ அன்பாக இருந்தீங்கன்னா அவனை உன்னையும் கூட்டு போவான் ட்ரெயினில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பச்சைக்கு தாய் வந்து ஸ்ரீமதி அந்த ராமேஸ்வரிக்கோ பத்திக்கு யக் சுஹல்பாஜி அச்சி நெய்லி சுஹல்கூர் அப்படின்வாங்க. அதாவது அவர் கொஞ்சம் நல்லா இனிமையாக சொல்கிற மாதிரி ஏதாவது குத்தி காமிக்கிறாரு. அதாவது அது வந்து அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக சுஹல்பாஜி அப்படின்வாங்க அதை சொல்லி காமிக்கிறது குத்தி காமிக்கிறது அப்படிலாம் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கல. वह तुनकर बोली तुम्हें रेल पर बैठा कर जाओ मुझे नहीं जाना अच्छा பரவாயில்ல तुम ही रेल पर बैठ के जाओ நீயே உட்காந்து போ எனக்கு ஒன்றும் ஜரூரத் கிடையாது எனக்கு வந்து நஹி ஜானா எனக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் போகல அப்படின்றாங்க. அப்போ பாபு சாப்னே ராமேஸ்வரிக்கு பாத் பர் தியான் நஹி தியா அப்போ அவர் என்ன பாபு இருக்கார் இல்லையா பெரியவங்களை வந்து தாவுன்ற மாதிரி பாபுன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ பாபுஜி இருக்கார்ல நம்ம காந்திஜியை பாபுஜின்னு சொல்கிறோம் இல்லை பாபுன்னா பெரியவங்க. ஸோ ரெஸ்பெக்டபிள் பர்சனாக இருந்தால் இப்போ ஆஃபீஸில் வந்து ஒரு ஆஃபீஸருக்கு பாபுன்னுவாங்க. ஸோ ரெஸ்பெக்டபிள் பர்சனை வந்து நாட்டில் வந்து பாபுன்னுவாங்க. இப்போ இங்கே வந்து பெரியப்பா வந்து தாவுவை வந்து இவன் பாபுஜின்னு இந்த ஸ்டோரியில் சொல்லிட்டு இருப்பாங்க கவனிங்க எல்லாரும். மனோகர்னே தாவுஜிக்கு பாத்கா உத்தர் நைதியா அதாவது அதை வந்து பார்த்துட்டு தியான் நைதியா அந்த பெரியம்மா பேசுனதை வந்து அவர்
தாவு வந்து கண்டுக்கல. பச்சோं की उनकी गोद में बिठाने की चेष्टा करते हुए, அதாவது அந்த பையனை வந்து எப்படியாவது அவன் பெருமா மடியில் உட்கார வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. அவர் प्यार नहीं करोगी तो फिर रेल में नहीं बिठावेगा. அப்போ நீ அவனை வந்து விரும்பலைன்னா அவன் உட்கார வைக்க மாட்டான் ட்ரெயினில் அப்படின்னு சொல்லிட்டு, क्यों மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அப்படின்னு கேட்டு அவன் உட்கார வைக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ மனோகர்னு தாவுக்கு பாத்கா உத்தர் नहीं दिया. மனோகர் வந்து எந்த ஆன்சர் பண்ணல, கம்னே இருக்கான். அப்போது உதர் தாய் ने मनोहर को अपनी गोद से धकेल दिया. மடியில் உட்கார வைக்க ட்ரை பண்ணுறாருல, அவங்க பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க அந்த பையனை மடியிலேருந்து. அந்த பையனை ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆக்சுவலாக அந்த தாய் கேரக்டர் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ அவங்க மற்றவங்க குழந்தைய தான் குழந்தைய அவங்க நினைக்க மாட்டாங்க. சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்கள்லாம் வந்து தன் குழந்தைய அவங்க நினைக்க மாட்டேன்றாங்க. ஆனால் இவர் வந்து பெரியப்பா இருக்கார் இல்லையா, அவர் பெரியவர், அவர் நினைக்கிறார் நம்ம தம்பி பிள்ளையும் நம்ம பிள்ளை தான் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அந்த அந்த இவங்க வந்து அந்த தாய் இருக்காங்க இல்லையா, பெரியம்மா, அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் இந்த கதையே. ஆக்சுவலாக இந்த கதை வந்து முழுக்க அதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க கௌஷிக் சார். சரி, மனோகர்னே வந்து அந்த பையனை வந்து டக்கேல் தியா அப்படின்னா, டக்கேல்னா அப்படின்னா தள்ளி விட்டுறா. அப்போ மனோகர் நீச்சே கிர்படா, அவன் போய் கீழே வந்துடுறான். அப்போது ஷரீர்மே தோ சோட் நை லகி பர் ஹிருதயமே சோட் லகி. அந்த பையனுக்கு கையில் காலில் உடம்புல எதுவும் அடிப்படல, ஆனால் அவனுக்கு மனசில் வந்து வலி. பாலக்னே ரோப்படா, அவன் அழுகுறான் உடனே. அப்போ பாபு சாப்னே பாலக்கோ கோத்மே உட்டாயா और पुचकार कर चुप किया और तत्पश्चात उसे कुछ पैसा तथा रेलगाड़ी ला देने का वचन देकर छोड़ दिया. அவனை உடனே என்ன பண்ணுறாரு, அவனை தூக்கிடுறாரு, மடியில் உட்கார வைக்கிறாரு, முத்தம் கொடுத்து அவனை வந்து அசுவாசப்படுத்தி, நான் உனக்கு காசு கொடுக்குறேன், உனக்கு நான் ரயில் காடிலாம் வாங்கித்தரேன், ட்ரெயின் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சன் தேக்கர்னா அவனை அந்த மாதிரி அவனை வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தா மாதிரி கொடுத்து அவனை வந்து விடுறாரு. அப்போ பாலக் வந்து மனோகர் வந்து பயப்பூர்ண திருச்சி से अपनी தாய் की ओर ताकता हुआ उस स्थान से चला गया. அவங்க உடனே அங்கே ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அந்த பெரியம்மாவை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயப்பூர்வ அப்படின்னா பயந்த மாதிரி அவங்கள மூஞ்சை பார்த்துட்டே அங்கேருந்து விலகி போயிடுறான். அப்போ மனோகருக்கு செல்ஜானைக்கு பார்த்து அவர் போயிட்ட பிறகு அந்த ராம்தீதாஸ் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது ராமேஸ்வரி சே போலே, அவன் அது பெரியம்மா ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு, ஏம்மா துமாரா ஏ கைசா விவகார, இது என்ன பண்ணுற நீ, என்ன குழந்தைகிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, பச்சைக்கு டக்கேல் தியா, குழந்தைய பிடிச்சி தள்ளிட்டேன், ஜோ உஸ்கா சோட் லக் ஜாதி தோ, அவனுக்கு கையில் காலில் ஏதாவது அடிப்பட்டதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போது ராமேஸ்வரி மட்காக்கர் போலி உன்னை மூஞ்சி அவங்க இச்ச மாதிரி இச்சிட்டு சொல்கிறாங்க, அதாவது லக் ஜாதி தோ அச்சா होता, அவனுக்கு எதாவது அடிப்பட்டால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். क्योंकि मेरा खोपड़ी पर लादे देते खोपड़ी पर लादे देते थे, आप ही तो मेरे ऊपर डालते थे और आप ही अभी ऐसे बातें करते हैं. எப்போ பார்த்தாலும் ஏன், அதாவது கோப்படினா தலை, கோப்படிவே நெய் குஸ்தாக்கே அப்படின்வாங்க, தலையில் ஒன்றும் நுழையிலையா நான் சொன்னது அப்படின்ற மாதிரி. என்னை வந்து எப்பவுமே என்னை வந்து அவனை வலுக்கட்டாயமாக என் மடியில் உட்கார வைக்கிறீங்க, ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் தானே அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐசி பாத்தே கருத்தையோ இப்போ வந்து இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக பேசுகிறாங்க. பாபு சாப் அவர் வந்து गुड़कर बोले इसी को खोपड़ी पर लादना कहते हैं. அப்போனா இதை தான் வந்து நான் என்ன இந்த மாதிரி குழந்தைய ஆசையாக உட்கார வச்சேன்னா அது என்ன கோப்படி பேர் லாதனான்னா, அதாவது உன்னை வந்து நான் ஹராஸ்மெண்ட் பண்ணதா அர்த்தமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ராமேஸ்வரி அவர் நைத்தோ கிசே कहते हैं. அப்போ இது இல்லைன்னா வேறு எதை சொல்லுவாங்க, तुम्हें तो अपने आगे और किसी का दुख सुख समझता ही नहीं, समझता ही नहीं. வேறு அதாவது மற்றவங்களோட சுகதுக்கத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிறதே கிடையாது. நாஜானே கப் கிஸ்கா ஜி கைசா ஹோத்தா, எப்போ யாரோட மனசு எப்படி இருக்குமோ அதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறதே கிடையாது. துமே உன் பாத்தோக்கி கோய் பரவானே, அதை பற்றிலாம் உங்களுக்கு சுத்தமாக கவலையே கிடையாது, யார் என்ன சொல்லுவாங்கன்னு. அப்படி அந்த சுகுல்சே காம, நீங்கள் இந்த மாதிரி எதாவது குத்தி காமிச்சு கிண்டல் அடிச்சுட்டு பேசுகிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு, அவங்க பற்றி உங்களுக்கு எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பாபு बच्चों की प्यारी प्यारी बातें सुनकर तो चाहे जैसा जी हो प्रसन्न हो जाता. यानी அப்படிலாம் கிடையாது, குழந்தைங்களோட பேச்சு அந்த प्यारी प्यारी बातें सुनकर
அவங்க அழகாக பேசுகிறத பார்த்தாவே எப்பேற்பட்ட மனநிலையில் இருந்தாலும் சரி அந்த நம்ம மனசு வந்து மாறி பிரசன்ன हो जाता है. மனசு ரொம்ப சந்தோஷமாக ஆயிரும். மகர் துமாரா ஹிருதய ந ஜானே கிஸ் தாத்து கா பனா हुआ है. உன் மனசு இதை என்ன எதனால் பண்ணாங்கன்னே தெரியலையே. அது என்ன கல்லா, அது எந்த தாத்துனா மெட்டல், அது என்ன மாதிரி எதில் பண்ணி வச்சாங்க உன்னோட இதயத்தை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ ராமேஸ்வரி சொல்கிறாரு, துமாரா हो जाता होता और होने का होता मगर वैसा बच्चा भी तो हो पराये धन से भी कहीं घर भरता है. அதாவது உன் குழந்தைன்னா பரவாயில்ல, நான் என்ன வேணால் ஒத்துப்பேன், நீ என்ன வேணால் சொல்லு, ஆனால் அது உன் குழந்தை கிடையாது. அதாவது பராயா தன்சே கஹி கர் பர்த்தா கே, அடுத்தவனோட காசில் வந்து நம்ம வீடு ரொம்புமா, அது ஒன்றும் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கோவமாக கேட்குறாங்க. அப்போ பாபு சாப்னே கொஞ்சம் தேர் சூப் ரக்கர் போலே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காரு. அப்புறம் யோசிச்சு சொல்கிறார், यदि अपना सगा भतीजा भी आपको पराया धन कहा जा सकता है तो फिर मैं नहीं समझता हूँ कि अपना धन किसे कहेंगे. அப்போது அதாவது பத்தீஜானா நெஃப்யூ, அதாவது தன்னோட கூட பிறந்தவங்களோட பையனை வந்து பத்தீஜான்னு சொல்லுவாங்க. அதாவது தம்பி பையனோ இல்லை தங்கச்சி பையனோ. அப்போது அவனையே நீ வந்து பராயா தன் அப்படின்னு சொல்கிற. அப்போது நீ யாரை தான் வந்து நம்மளோட குழந்தைன்னு சொல்லுவேன், அந்த குழந்தைங்க கூட நம்ம குழந்தைங்க கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாரு. ராமேஸ்வரி குச் உத்தேஜித் ஹோக்கர் போலி. அப்போ உடனே கொஞ்சம் வேகமாக சொல்கிறாங்க, பாத்தே பனானா பகுத் ஆத்தா है, நீங்கள் வந்து பேசுகிறதுல வந்து பெரிய ஆள், துமாரா பத்தீஜா है ठीक है, உங்கள் தம்பி பிள்ளை தான் அவன், तुम चाहे जो समझो, நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, पर मुझे ये बातें अच्छी नहीं लगती, எனக்கு ரொம்ப இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு பிடிக்கல. हमारे बाग ही फूटे हैं, हमारे बाग ही फूटे हैं, நமக்கு தலைவிதியே சரி கிடையாது. नहीं तो ये दिन काहे को देखना पड़ते, இல்லைன்னா இந்த மாதிரி நிலைமையெல்லாம் இந்த மாதிரி நாளெல்லாம் நம்மளால் ஏன் பார்க்கணும். துமாரா சலன் தோ துனியா சே நிராலா है, நீ உன்னோட நடவடிக்கைலாம் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்திலே யாரும் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ணுற. हमारे அதாவது ஆத்மி சந்தான் के लिए न जाने क्या क्या करते हैं. அதாவது ஒரு மனுஷன் வந்து குழந்தைக்காக என்னென்னலாம் பண்ணிடுறான், தனக்கு வந்து ஒரு அவுலாது வேணும், ஒரு குழந்தை வேணும், வாரிசு வேணும்னா அவன் என்னென்னலாம் செய்கிறான். நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறியே. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, பூஜா பாட் கர்த்தே हैं, நிறைய பூஜா பாட்லாம் என்ன சொல்கிறது, நிறைய சாமிக்கு நிறைய வேண்டுதல்லாம் பண்ணி நிறைய யாகம்லாம் வளர்ப்பாங்க. விருது ரக்தே हैं, அதே மாதிரி சாப்பிடாம கொள்ளாமல் இருப்பாங்க, பட்னியாக கிடப்பாங்க. பர் துமே இன் பாத்தோக்கோ கே காரணம், அதை மாதிரி இந்த விஷயத்தில் நீ யோசிக்கிறதே கிடையாது, இதெல்லாம் நீ யோசிக்கிறதே கிடையாது. ராத் தின் பாய் பத்திஜேமே மகன் ரேத்தோ, எப்போ பார்த்தாலும் வந்து கூட பிறந்தவங்களை பற்றியும் அதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்கள பற்றி தான் பேசிகிட்ருக்க, அதான் உனக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கோவமாக பேசுகிறாங்க. பஹுசாப்கே மூப்பர் கிருணாக்கா பாவ் ஜலக்காயா, உடனே அவருக்கு கோவம் வந்துடுது, அவர் முகத்தில் பயங்கர கோவம் வந்தது. உன்னோடனே கஹா, அரே பூஜா பாட் விருத்த சப் டகோசலா है, जो वस्तु भाग्य में नहीं वह पूजा पाठ से कभी प्राप्त नहीं हो सकते. அதெல்லாம் ஏமாத்துற வேலைப்பா, நீ என்ன பூஜா பாட்டு அதுக்கப்புறம் விருத்தம் எல்லாம் இருந்தால் குழந்தை பிறந்துருமா, அதெல்லாம் சும்மா கதை. அதெல்லாம் வந்து பூஜா பாட்ஸே அதான் நம்ம பாக்கியமே நெய்யே, அதாவது எனக்கு விதியில் என்னோடய தலைவிதி அந்த மாதிரி இருக்குது, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னும் பொழுது அது பாக்கியமே நெய்யே தோ கபி பிராப்த் நெய் ஹோ சக்தி, அது வந்து எப்பயுமே கிடைக்காது, நம்ம பாக்கியத்தில் இல்லைன்னா அது கிடைக்காது. மேரா தோ அட்டல் விஸ்வாசம், எனக்கு இதில் நல்ல நம்பிக்கை இருக்குது, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதாவது நமக்கு பாக்கியத்தில் இருக்கிறது தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஸ்ரீமதி வந்து குச்சு ருவாசே ஸ்வர்மே போலி. அப்போ உடனே அந்த அம்மா மெல்ல சொல்கிறாங்க, இசி விஸ்வாஸ்னே சப் சோப்பட் கர்றக்கா, அதான் இந்த மாதிரி நம்பிக்கைலாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதனால தான் எல்லாமே போயிடுதுங்க. ஐசே ஹி விஸ்வாஸ் பர் சப் பைட் ஜெயத்தோ காம் கைசா சலே, நீ உட்காந்துட்டு இருக்க மாதிரி இதே மாதிரி நம்பிக்கையோட நானும் இருந்தேன்னா மற்றவங்களும் இருந்தாங்கன்னா அவங்க வேலைலாம் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சப் விஸ்வாஸ் பர் ஹீனா பைட்டே எல்லோரும் நம்பிக்கை தான் வைக்கிறாங்க. இப்போது இவருக்கு நம்பிக்கை இல்லை பூஜா பாட்டிலையோ அல்லது விரதம் பண்ணுறதுலையோ இவருக்கு நம்பிக்கை இல்லைன்னா அப்படி வந்து உலகத்தில் யாருமே இல்லையே, எல்லோரும் மேக்ஸிமம் ஆளுங்க வந்து நம்புகிறாங்க. அதெல்லாம் ஆத்மி காஹேக்கோ கிசி பாத் கே லியே சேஷ்டா கரே. அப்போது ஒரு மனுஷன் வந்து எதுவுமே கோஷிஷ் பண்ணவே மாட்டான், எதுவுமே முயற்சியே பண்ண மாட்டான், ட்ரையே பண்ண மாட்டான், எதுவுமே நம்பிக்கை இல்லை எனக்கு, அதாவது என் தலைவிதியில் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டு போயிடுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ பாபு சாப்னே சோச்சா கி மூர்க ஸ்திரீக்கு மூ லகானா டீக்னே, இவ வந்து அறிவு கெட்டவா, இவ
கிட்ட நம்ம பேச்சு கொடுத்தோம்னா அது நமக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அத்த ஸ்திரீ கி பாத் கா குச் உத்தர் நா தேக்கர் வாசே டல்கே, அங்கேருந்து அவளுக்கு அந்த தாய்க்கு எந்த ரிப்ளையும் கொடுக்காம அங்கேருந்து போயிடுறாரு அவர். இப்போ வந்து செகண்ட் சீன் வருது, ஃபர்ஸ்ட் சீன் முடிஞ்சிச்சு. அப்போது செகண்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாபு அந்த ராம்ஜி தாஸ் இருக்கார்ல, அவர் வந்து தனி ஆர்மி, ரொம்ப பணக்காரு. कपड़े की அதாவது आड़त का काम करते हैं, कपड़े की काम करते थे वो, துணி வியாபாரம் பண்ணுறாரு. लेन देन भी है, கொடுக்கல் வாங்கல் பணமும் வேலையும் செய்கிறாரு. இன்கே एक छोटा भाई उसका नाम है கிருஷ்ணதாஸ். இவருக்கு ஆக்சுவலாக ஒரு சின்ன தம்பி இருக்கான், அவனுக்கு வந்து கிருஷ்ணதாஸ்ன்றது இவரோட தம்பி. दोनों भाइयों का परिवार एक ही है, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க, அதாவது கம்பைன் ஃபேமிலி. அப்போ एक ही में है, ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. பாபு ராம்ஜி தாஸ்க்கு வயசு வந்து ஆயு பார்த்திங்கன்னா அவனுக்கு 35 இயர்ஸ், 35 साल का वो, அவரோட வருஷம் லக்பக் தோராயமாக. அவர் சோட்டே பாய் அந்த கிருஷ்ணதாஸ் இருக்கார், அவரோட வயசு பார்த்திங்கன்னா ஒரு 29 வயசு தோராயமாக. அப்போ ராம்ஜி தாஸ் வந்து நிஸ்சந்தான் ஹே, ராம்ஜி தாஸுக்கு குழந்தை கிடையாது. அப்போ கிருஷ்ணதாஸ்க்கு வந்து 2 சந்தான் இருக்குது, 2 குழந்தைங்க இருக்குது. ஒன்று வந்து ஏக் புத்திர வஹி ஜோ புத்திர ஜிசே பாட்டக் பரிச்சித் ஹோ சுக்கே, அதாவது ஒரு பையன், அது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மனோகர் அப்படின்ற கேரக்டர் தான், அதுதான் குழந்தை, ஒரு குழந்தை அது. அதுக்கப்புறம் ஒரு கன்யா, ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு அதோட ஆயு வந்து 2 साल 2 வருஷக்கு ஹே லக்பக், தோராயமாக 2 வயசுன்னு வச்சிங்களேன் அந்த பெண் குழந்தைக்கு. அப்போது ராம்ஜிதாஸ் अपने छोटे भाई, ராம்ஜிதாஸ் என்ன பண்ணுறாருன்னா अपने छोटे भाई, சின்ன தம்பி இருக்கார்ல, அவருக்கு உன்கி சந்தான் பர் படா ஸ்னேக் ரத்து, அந்த சின்ன தன்னோட தம்பியோட குழந்தைங்க ரொம்ப விரும்புவார், லைக் பண்ணுவார். ஐசா ஸ்னேக் की उसके प्रभाव से उन्हें अपनी संतानहीनता का कभी கட்டக்தி ஹீ நஹி, அதாவது அவர் குழந்தை இல்லையன்ற அந்த ஃபீலே கிடையாது. ஏன்னா அவங்க அவ்வளோ விரும்புகிறாரு, அந்த குழந்தைகள் விரும்புறதால அந்த மாதிரி அவர் ஃபீலே பண்ணுறதில்ல. சோட்டே பாய்க்கு சந்தான்கோ அப்பனி சந்தான் சமைச்சு, சின்ன தம்பியோட குழந்தைங்கள தான் குழந்தைங்கள அப்படின்னு நினைக்கிறாரு. दोनों बच्चे भी रामदीन से इतने हिले गए हैं कि उन्हें अपने पिता से भी அதிக் சமைச்சேன், அதாவது அந்த பசங்களும் அவர் மேலே அவ்வளோ அன்பாயிட்டாங்க. அதாவது தன்னோட பேரண்ட்டை விட அவரை வந்து ரொம்ப அதிகமாக அவங்க குழந்தைங்க விரும்புதுங்க. அப்போ பரந்து रामजी दास की पत्नी रामेश्वरी की अपनी संतानहीनता का बड़ा दुख है, वह दिन रात संतान की ही सोच में அதாவது குலா ரஹத்தி, அதாவது தனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ராமேஸ்வரிக்கு ரொம்ப சந்தான்ஹீனத்தா, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கம் அந்த அம்மாவுக்கு. வந்து தின் ராத்திரி பகலுமா அவங்க அதே ஞாபகமாகவே இருக்கிறாங்க. சோட்டே பாய்க்கு சந்தான் பர் பத்திகா பிரேம் உன்கி ஆங்கேமே, அதாவது ஆங்கோமே வந்து காட்டேக்கி தர கட்கத்தா, அதாவது கட்கத்தா ஹே, அதாவது ஒரு அவங்களோட கணவர் வந்து இந்த குழந்தைகளை அவ்வளோ விரும்புறது, அந்த அம்மாவுக்கு பண்ண கண்ணில் வந்து ஒரு காண்டா அப்படின்னா அந்த முள் மாதிரி உறுத்து தான். இந்த குழந்தை இவ்வளோ விரும்புகிறாரே, நமக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது, இவர் ரொம்ப விரும்புறது. அப்போது रात के भोजन इत्यादि से निवृत्त होकर रामजी दास शैया पर लेटे शीतल और मंद वायु का आनंद ले रहे थे. அப்போது ஒரு ராத்திரி டைமு சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே ஒரு பலங்கு இருக்கு இல்லையா, படுக்கையில் அவர் படுத்துட்டு அந்த குளிர்ந்த காற்றை அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு, அதை வந்து குளிர்ந்த காற்றை வந்து ஆனந்த லேராத்தான், அதெல்லாம் அப்படியே நல்லா அப்படியே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கார். அப்போ பாசி தூசரி शैया पर रामेश्वरी हथेली पर सिर रख के किसी चिंता में डूबी हुई थी. அப்போ பக்கத்துலேயே இருக்கிற படுக்கையில் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஹத்தேலி பேர் சிறுக்கேன்னா அந்த அதாவது கை மேலே உள்ளங்கை மேலே அந்த தலையை வச்சு அப்படியே படுத்துட்டு ஏதோ ஒரு சிந்தா, ஏதோ ஒரு கவலையில் வந்து மூழ்கி கிடக்கிறாங்க. அப்போ दोनों बच्चे अभी अभी बाबू साहब के पास से उठकर अपनी माँ के पास गए. குழந்தை 2 பேரும் இப்போ தான் ஜஸ்ட் என்ன பண்ணாங்க, இவர்கிட்ட இருந்து கிளம்பி போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிருக்காங்க. அப்போ பாபு சாஹப் ने अपनी स्त्री की ஒரு கருவட் லேக்கர் கருவட்டில் என்னன்னா அப்படியே உருக்கிச்சு படுக்கிறது, தன்னோட ஒய்ஃப்க்கு பக்கமாக அப்படி திரும்பி படுத்து, ஆஜ் தும்னே மனோவருக்கோ இஸ் புரி தரக் தக்கில் தியா, இன்றைக்கி நீ வந்து குழந்தைய மனோவரை போய் அந்த அளவுக்கு தள்ளிட்டியம்மா நீ, முஜே அப் தக் உஸ்கா துக்க, இது வரைக்கும் எனக்கு அது மேலே ரொம்ப கோபம் தான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கபி கபி தோ துமாரா விவகார் பில்குல் ஹி அமானுஷிக் ஹோ உடுத்த, அதாவது உன்னோட செயல் வந்து ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா மனுஷன் பண்ணுற மாதிரியே பண்ணல, நீ
ஏதோ மிருகம் மாதிரி பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது ராமேஸ்வரி போலி அதை துமீனே முஜே ஐசா பனா ரக்கா, நீ தான் என்னை வந்து அந்த மாதிரி ஆகிவிட்ட, நீ தான் என்னை வந்து அந்த மாதிரி ஆகிட்ட. உஸ் தின் உஸ் பண்டித்னே கஹா, அதாவது ஒரு பண்டித் என்கிட்ட சொன்னார், ஹம் தோனோ கே ஜென்ம பத்திரமே சந்தான் கா ஜோக் ஹே. அந்த பண்டிதர் வந்து நம்ம இப்போ 2 பேர் ஜென்ம பத்திரம்னா நம்ம பிறந்தமே அந்த இது ஜனம் குண்டலி அதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, நம்ம 2 பேரோட இதுலேயே வந்து குழந்தை இருக்குது அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் அதாவது சந்தான்கா ஜோக் ஹே, குழந்தை வந்து நமக்கு இருக்குது, வாரிசு இருக்குதுன்னு தான் நம்ம இதில் எழுதியிருக்கு. பட் உபாய் கர்னேசே சந்தான் பி ஹோ சக்தி ஹே, அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஒரு அதுக்கு ஒரு இது சொல்கிறார், உபாயம் சொல்கிறாரு, இந்த மாதிரி செஞ்சால் நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உஸ்னே உபாய் பி பத்தாயத்தே, அவர் நமக்கு அந்த உபாயம் என்னன்னு சொல்லியும் விட்டார். பர் தும்னே உண்மைசே ஏக் பி உபாய் கற்கே நான் தேக்கா, நீ இதுவரை ஒரு மாதிரி அவர் சொன்ன ஒரு உபாயமாக செஞ்சு பார்த்தியா? எதுவுமே செய்யலை. பஸ் தும் தோ இனி தோனோமே மகனும், இந்த 2 குழந்தைங்களை வச்சுட்டு நீ எப்போ பார்த்தாலும் அதையே யோசிச்சுட்டு அதையே ஆடிட்டு தெரியுற. துமாரி இஸ் பாத் சே ராத் தின் மேரா கலேஜா சுல்கத்தா ரஹத்தா, அதாவது கலேஜா ஆக்சுவலாக கலேஜாவுக்கு வந்து டெக்னிக்கல் மீனிங் பார்த்தா லிவர்னு தான் வரும். பட் இங்கே வந்து ஹிந்தியில் வந்து பெரும்பாலும் ஸ்போக்கனில் பார்த்தா கலேஜா டுக்குடான்னு குழந்தைய சொல்லுவாங்க. அதாவது ஹிருதயம்னு அர்த்தமாயிடும், இதயம். இதை உன்னை நினச்சி ஏன் மனசெல்லாம் நான் வெறுத்து போகிறேன். ஆத்மி உபாயத்தோ கற்கே தேக்தா ஹே, அதாவது ஒரு மனுஷனாக இருந்தால் அவன் அட்லீஸ்ட் அந்த உபாயத்தையாவது செஞ்சு பார்க்கணும். ஃபிர் ஹோனா நா ஹோனா ஒரு பகவான்கா ஆதீன்னு, அதுக்கப்புறம் குழந்தை பிறகுலையா அப்படின்றது வந்து கடவுள்கிட்ட இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் அதுக்கு தேவையான அந்த புரோகிதர் பண்டிதர் சொன்ன அந்த இதெல்லாம் செய்யணும்ல, உபாயம்லாம் நம்ம செஞ்சு பார்க்கணும்ல அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. பாவு சாப் ஹஸ்கர் போலா துமாரி ஜெய்சா சீதி ஸ்திரீ கோபி கியா கஹோண்டி, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிற, ரொம்ப சீதி சாதி லடுக்கி அவரத்தாக இருக்கிற, உனக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறது, உன்னை तुम इन ज्योतिषों के बात पर विश्वास करती हो, இந்த ஜோசிகார சொல்கிறதெல்லாம் நீ நம்புறியா? जो दुनिया भर का झूठ और धूर्त है, இவங்க முழுக்க பொய்யருங்க, இவங்க சொல்கிறது ஒன்றுமே உண்மை கிடையாது. ஜூட் போல்னே கே ஹி ஓகே ஒரு ரொட்டியாக காத்தேன், போய் சொல்லி அதுக்காக தான் இவங்களுக்கு சாப்பாடே கிடைக்குது, அதை வச்சு சம்பாரித்து பிழைக்கிறானுங்க. ஸோ இவனுங்க ஜோசியர் சொல்கிறதுலாம் நீ நம்பாதம்மா அப்படின்றாரு. அப்போ ராமேஸ்வரி துணக்கர் போலி तुम्हें तो सारा संस्कार झूठा ही दिखाई पड़ता है, உனக்கு வந்து இந்த உலகம் முழுக்கவே எல்லாமே ஏமாத்த பசங்க திட்டு பசங்களாக தான் தெரியும். ये போத்தி அவர் புரான் பி சப் ஜூட்டே, அதாவது நீ என்ன சொல்லுவேன், இந்த இப்போ இதிகாசம் புராணம் இதெல்லாம் கூட எல்லாமே பொய்ன்னு சொல்லுவேன், எல்லாமே உனக்கு பொய்யா தெரியும். பண்டித் குச் அப்பனி தரப் சே பனாக்கர் தோ கேத்தே நெய், அந்த மாதிரிலாம் கிடையாது. நீ சொல்கிற மாதிரி அவங்க வந்து ஏதோ தான் வாயில் வந்ததெல்லாம் அவங்க வந்து உளர மாட்டாங்க. அவங்க வந்து நம்மளோட அந்த நட்சத்திரம்லாம் பார்த்து 4 கிழமையெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவாங்க, அவங்க கால்குலேட் பண்ணி தான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சாஸ்திரமே ஜோ லிக்கா ஹே, சாஸ்திரத்தில் என்ன இருக்கோ வஹி வேபி கேத்தே, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நீ வந்து இன்னும் வஹ் ஜூட்டா ஹே தோ வேபி ஜூட்டே ஹே, அப்போது சாஸ்திரமும் தப்புன்னா தான் அவன் தப்பு. அப்போ अंग्रेजी क्या पढ़ी तुमने, நீ வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சு, உனக்கு கொஞ்சம் படாலிக்காவாகிட்ட, கொஞ்சம் படிச்சுட்டோன்னே अपने आगे किसी को भी गिनते ही नहीं, நீ வந்து இங்கிலீஷ் படிச்சிடோடனே நீ வந்து உன்னை விட பெரிய ஆள் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் जो बातें आप அதாவது பாப் தாதே கி ஜமானே से चली आई है, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பாப் பர்தாதா தாதாக்கு தாதா அப்படின்னு என்ன அர்த்தம், தலைமுறையாக இந்த விஷயம் நடந்துட்டு வருது. உன்னே பி ஆப் ஜூட்டா பார்த்தாது, அதெல்லாம் கூட நீ தப்புன்னு சொல்லிடுற ஒரே அடியாக கொஞ்சம் இங்கிலீஷ் படிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. பாபு சாபை வந்து தும் பாத் தோ சமஸ்தி நெய், நீ உனக்கு ஒன்று சொன்னாலும் ஒன்றுமே புரியாது. அப்பனே ஹி ஓட்டே ஜாத்தியோ, சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருக்க. மை எக் நஹி கஹ சக்தா ஹி கி ஜோதிஷ் சாஸ்திர ஜூட்டா, நான் இதை சொல்ல முடியாது, அதாவது ஜோதிஷ சாஸ்திரமே பொய் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. சம்பவ அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன். வக் சச்சா ஹோ பரந்து ஜோதிஷோமே அதிகாம்ஸ் ஜூட்டே, அது ஜோதிஷ சாஸ்திரம் கூட உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஜோசி காரணங்கள்ல அதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த பசங்க என்ன சொல்கிறது ஜூட்டே, அதை பொய்யருங்க மேக்ஸிமம் அந்த மாதிரி ஆளுங்க. அவங்க வந்து உன்னே ஜோதிஷ்கா பூர்ண கியான் தோ ஹோத்தாய் நெய், அதாவது ஜோதிட சாஸ்திரத்தோட பூர்ண கியான் இருக்குல்ல, முழு அறிவும் அவங்களுக்கு கிடையாது. அதை சொல்லுவாங்க பாருங்கள், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறது, லிட்டில் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் அப்படின்வாங்க. கொஞ்சமாக ஏதாவது அதுரா, அதாவது நல்ல நாலேஜ் ஃபுல்லாக இல்லாமல் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்சிருந்தால் அது வந்து எப்பயுமே வந்து அது யூஸ்லெஸ் தான் அது. அப்போது
डेंजरस அப்போ दो एक छोटी मोटी पुस्तकों पढ़कर ज्योतिषी बन बैठते हैं ஏதோ சின்னதாக 2-3 புக்கை படிச்சுட்டு நானும் ஜோசிக்கிறேன் அப்படி ஜோதிஷ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. लोगों को टकते फिरते हैं மனுஷனை வந்து ஏமாற்றி திரியிறாங்க இவங்க. ஐசி தஷாமே உன்கி பாத்தோं पर कैसा विश्वास किया जा सकता है. இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்பொழுது நம்ம எப்படி அவங்க பேசுறதுலாம் உண்மை நம்ப முடியும். அப்போ ராமேஸ்வரி சொல்கிறான் சப் ஜூட்டே, ஆமாம் எல்லோரும் பொய் தான். तुम ही एक बड़े सच्चे हो, நீ தான் ஒரு உண்மையான ஹரிச்சந்திரன், ராஜா ஹரிச்சந்திரன் நீ தான். अच्छा एक बात पूछती हूँ, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். भला तुम्हारी जी में संतान का इच्छा क्या कभी नहीं होती. உன் மனசில் நீ உண்மை சொல்லு, உனக்கு குழந்தை இல்லையன்ற கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாதா? அந்த மாதிரி ஆசையே இல்லையா, உனக்கு விருப்பமே இல்லையா குழந்தை இல்லையான்னு. इस बात रामेश्वरी ने பாபு சாஹிப்க்கு ஹிருதய கா கோமல் ஸ்தான் பக்கடா. அந்த அப்படி நம்ம சொன்ன உடனே அவர் இதையும் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் சாஃப்டாகிடுச்சு. ஆமாம் குழந்தை இல்லைன்ற கஷ்டம் அவருக்கு தான். குச்சி தேர் சுப்றேன், கொஞ்சம் அமைதியாகிட்டார், சைலண்டார். இந்த மாதிரி அந்த அம்மா கேட்ட உடனே சென்டிமெண்டல் கரெக்டான கேள்வி அது. அப்போது தத்பஷாத் ஏக் லம்பி சான்ஸ் லேக்கர், அப்போது என்ன பண்ணுறாருன்னா ஏக் லம்பி சான்ஸ் லேக்கர்னா ஒரு நீண்ட பெருமூச்சு விடுறார். பெருமூச்சு விட்டுட்டு சொல்கிறாரு, பலா ஐசா கौन मनुष्य होगा जिसके हृदय में संतान का मुँह देखने की इच्छा ना हो. அப்படி யாராவது ஒரு மனுஷன் இருக்கானா? அதாவது குழந்தை இல்லைன்னா பரவாயில்ல, குழந்தைய மூஞ்சி பார்க்காதோடு நான் இருந்துருவோம் அப்படின்னு. பரந்து क्या किया जाए, என்ன செய்ய முடியும் நம்மளால். जब नहीं है, குழந்தை இல்லை, और ना होने की कोई आशा ही है, இன்னும் குழந்தை பிறக்குமான்னு ஒன்றும் தெரியல. தப்பு उसके लिए व्यर्थ चिंता करने से क्या लाभ है. அதுக்கு அப்படி தெரிஞ்சு போயிட்ட பிறகு நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அன்வான்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது யோசிச்சுட்டே இருந்தாலும் ஒரியாக இருந்தாலும் அதனால் ஏதாவது லாபம் இருக்கா? देयर इज़ नो बेनिफिट एट ऑल. और इसके सेवा जो बात अपनी संतान से होती है वही बाई की संतान से भी हो रही है. இப்போ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை நமக்கு குழந்தை இருந்ததுன்னா சில்ட்ரன் இருந்தால் அதுக்கு கூட நம்ம எவ்வளோ பிரியமாக இருப்போம். அது பிரியா வந்து இப்போ என் தம்பி பசங்க இருக்குது, அதுவும் கூட பார்க்கும்பொழுது நம்ம அதே மாதிரி தான் விருப்பமாக இருக்கிறோம். ஜித்னா ஸ்னேக் அப்பனா பர் ஹோத்தா ஹை, எவ்வளோ வந்து நம்ம குழந்தை மேலே பாசமாக இருக்கிறோமோ உத்னா ஹி இன் பர் பி ஹே, அவ்வளோ பாசம் நம்ம இந்த குழந்தை மேலேயும் வச்சுருக்கிறோம். ஜோ ஆனந்த் உஸ்கி பால் கிரீடா சே ஆயா, அந்த குழந்தைங்க அந்த சில்ட்ரன்களால் அந்த சேஷ்டைங்களால் நமக்கு சந்தோஷம் வருதோ, வை இன்கி கிரீடா சேபி, அந்த நம்ம குழந்தைங்களால் எவ்வளோ சந்தோஷமோ அது இந்த குழந்தைங்களால இன்னும் கிடைக்குது. ஃபிர் நை சமஸ்தா கி சிந்தா கியூ கி ஜாய். அதாவது அப்போ நம்ம எதுக்கு அந்த இதெல்லாம் நினச்சி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம வருத்தப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராமேஸ்வரி வந்து கொடுக்குற போலி துமாரி சமைச்சிக்க மை கேட்கும். இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும். इसी से तो रात दिन जला करती हूँ. நீ இந்த மாதிரிலாம் இருக்கிறதால தான் நான் ராத்திரி பகலாக எரிகிறேன் நான். பலா யக் तो बताओ कि तुम्हारे पीछे क्या அதாவது இனி से तुम्हारा नाम चलेगा. இப்போ சொல்லு, இப்போ உன் குழந்தை இல்லை, அப்போது அடுத்தது வாரிசே இல்லாதால இப்போது உனக்கு அடுத்தது உன் பேர் வந்து யாரை வச்சு போவோம்? இந்த குழந்தைங்க உன் குழந்தைங்க இல்லை, இப்போ இந்த குழந்தைங்கள வச்சு உன்னோட பேர் போகுமா? உன்னோட சந்தானம் இந்த குழந்தைங்களா, உங்கள் வாரிசு இந்த குழந்தையான்னு கேட்குறாரு. அப்போது இந்த அற்புதமான ஒரு லைன் இது என்ன சொல்கிறேன்னா, பாபு சாஹிப்னே அஸ்கர் போலே அரே தும்பி கஹா கி, அதாவது சுத்ர பாத்தே லாய், இன்னும் ஒரு அற்புதமாக துச்சமாக பேசுகிற நீ. அதாவது நாம் சந்தான்ஸே நெய் சல்தா, அதாவது ஒரு மனுஷனோட பேர் இருக்குல்ல, பேர் புகழ் அதெல்லாம் வந்து நம்மளோட பிறக்கிற குழந்தைங்கள வச்சு போகலாமா? நம்மளோட செயல் புரியுதா, நம்ம குட் கண்டக்ட், நம்ம எப்படி இருந்தோம், நம்ம எப்படி வாழ்ந்தோம்ல, அந்த குட் கண்டக்டை வச்சு தான், அந்த சுக்ருத்தி சே சல்த நாம் வந்து நம்ம பேர் இன்னும் பல 7 தலைமுறைக்கு தெரியணும்னா நம்மளோட குழந்தைங்கள வச்சு அது தெரியாது. குழந்தைங்களை வச்சு போகிறது கிடையாது. நம்ம எப்படி வாழ்ந்தோம் அந்த வாழ்க்கை தான் வந்து நம்மளை. இப்போ துளசிதாஸ் இருக்கார், துளசிதாஸோட குழந்தைங்கள்லாம் யாரும் நமக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. துளசிதாஸ்கோ தேஸ்கா பச்சா ஜான்தா, குழந்தைங்க இந்த நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் துளசிதாஸ் யாருன்னு. சூர்தாஸ் அவர் யாரும் எல்லாருக்குமே தெரியும். அதாவது மரே கித்தனா தின் வச்சுக்கேன், அவங்களாம் செத்து போய் எவ்வளோ நாள் ஆச்சு இல்லை. இசி பிரகார் ஜித்தனே மகாத்மா ஹோகே, இந்த மாதிரி எவ்வளோ மகாத்மா ஆகிட்டாங்க. உன் சப்கா நாம் கே உன்கி சந்தான் கி பதௌலத் சல் ரஹா. அவ்வளோ பேரோட பேரும் அவங்க குழந்தைங்களை வச்சு போதா? கிடையாதுல்ல. सच पूछे तो संतान से जितनी नाम चलने की आशा रहती है उतनी ही नाम डूब जाने की भी संभावना रहती है. அதாவது நம்ம குழந்தையால் நம்ம பேர் நல்லா வரும்னு நம்ம ஒரு ஆசை இருக்குது. ஆனால் இந்த நாலாயிரம் குழந்தை பேக்கார் குழந்தைங்க நமக்கு ஆயிடுச்சுன்னா அதனால் நம்மளோட அதாவது நம்மளோட பரம்பரையோட அந்த பேர் தான் கெட்டு போகும். அந்த மாதிரி குழந்தைங்க பிறந்துச்சுன்னா வேஸ்ட் அது.
அதனால் குழந்தை நம்மளோட நேம் இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சின்னா அதுக்கு நம்மளோட கண்டக்டால் தான், நம்மளோட அடுத்த குழந்தையால் நம்மளோட 7 தலைமுறைக்கு நம்மளை யாரும் ஞாபகம் வச்சுக்க போகிறது கிடையாது அப்படின்ற விஷயத்தை இவர் சொல்கிறாரு. பரந்து சுக்ருதி ஐச வஸ்துவை நம்ம கண்டக்ட் இருக்கு இல்லையா, நம்மளோட அந்த குட் கண்டக்ட், அது வந்து அந்த மாதிரி ஒரு வஸ்து. அதாவது ஜிஸ்ஸே நாம் பட்னேக்கு சிவா கட்னேக்கு அதாவது ஆசங்கா ரஹती ही नहीं. அதாவது நம்மளோட கண்டக்ட் இப்போ துளசிதாஸ் சூர்தாஸ் மாதிரி ஒரு கண்டக்ட் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கேன், நம்மளோட பேர் வந்து இன்னும் பல்கி பெருகிட்டே தான் இருக்கும் அழியாமல். அது வந்து இப்போ நாம் ஜோ ஹே கட்னேக்கா ஆசங்கா இல்லை, அதாவது நம்ம நேம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு பேச்சே கிடையாது அப்படின்றது. हमारे शहर में ராய் கிர்தாரிலால்னு ஒருத்தர் இருக்காருமா, நம்ம ஷஹரில் இருக்கார். கித்தனே நாமித்தே, எவ்வளோ ஃபேமஸான நேம்லி பர்சன் அவர் இல்லையா. அப்போது உஸ்கே சந்தான் கहाँ है, அவங்க குழந்தைங்களாம் எங்கே இருக்காங்க. पर उनकी धर्मशाला और अनाथालय से उनका नाम अब तक चला रहा है. அதாவது அவரோட நேம் இன்றைக்கி இருக்குதுன்னா அவர் வந்து தர்மசாலை வச்சுருந்தார், அதுக்கப்புறம் அனாத ஆசிரமம் வச்சுருந்தார், அதனால தான் அவர் பேர் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அபி ந ஜானே கித்தனை தினோம் தக் சலேகா, இன்னும் லைஃப்பில் இன்னும் ஃப்யூச்சரில் கூட எவ்வளோ நாள் அந்த அவர் பேர் ஓஹோன்னு இருக்கும் அந்த ஷஹரில் இருக்குமா இருக்காதா. அப்போ ராமேஸ்வரி சொல்கிறாரு, சாஸ்திரமே லிக்கா ஹே ஜிஸ்கா புத்திர நஹி ஹோத்தா உஸ்கி முக்தி நஹி ஹோத்தி. பார் சாஸ்திரத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, குழந்தை உனக்கு இல்லைன்னா உனக்கு முக்தி கிடைக்காதுன்னு எழுதியிருக்கு. இப்போ உனக்கு குழந்தை கிடையாது, உனக்கு முக்தி கிடையாது அப்படின்ட்டு அந்த அம்மா கோமா பேசுகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, முக்தி பர் முஜே விஸ்வாசனை, இந்த முக்திலாம் நான் வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது. இது சொல்கிறாரு, முக்தி ஹே கிஸ் சிடியா கர்நாம, அது எந்த பேர்டோட நேம், அது எந்த பறவையோட பேர் அப்படின்னு கேட்குறாரு. கிண்டல் அடிக்கிறார் இவர். ஒய்ஃபை வந்து மட்டன் தட்டுறதே இவர் வேலை. அதாவது அப்படி ஒரு சிடியா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன், அந்த பறவையோட பேர் என்னன்னு கேட்குறாரு. முக்தின்றதை இவர் நம்ப மாட்டேன்றார். यदि मुक्ति होना भी मान लिया जाए तो यह कैसा मान जा सकता है कि सब पुत्र वाले की मुक्ति हो ही जाती. இது எப்படி நம்ப முடியும். அப்போனா அத்தனை பேர் குழந்தை பிறந்தோம், அத்தனை பேர் முக்தி ஆகிட்டாங்களா, அவங்கள கட்டாயம் முக்தி அடைஞ்சிருவாங்களா. முக்தி கா பி கியா சஹஜ் உபாய, அது வந்து முக்திக்கு ரொம்ப ஈஸியான ரூட்டா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப முக்தி அடைக்கிறது ரொம்ப ஈஸியான, குழந்தை பிறந்துச்சுன்னா அவன் முக்தி கிடச்சிரும் அப்படியாம்மா அப்படின்னு. ஏ ஜித்னா புத்திரவாலே ஹே ஓ சபிக்கு தோ முக்தி ஹோ ஜாத்தி ஹோகி. அப்போ எல்லாருக்குமே முக்தி கிடைக்காது இல்லை. முக்தி வந்து எவ்வளோ பெரிய விஷயம், குழந்தை பிறக்கிறதாலே முக்தி கிடச்சிருமானா அது கிடையாது. அப்போ ராமேஸ்வரி வந்து நிருத்தர் ஹோக்கர் போலி, அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ரிப்ளைக்கு ஒரு ஆன்சருக்கு வழியே இல்லை. அவள் கடைசியாக சொல்கிறா, அப் துமாரா கவுன் பக்வாஸ் கரே, உங்ககிட்ட யாரையா பேச முடியும் அப்படின்றா. பக்வாஸ் அப்படின்னா உங்ககிட்ட வந்து அன்வான்ட்லி யார் பேச முடியும் உங்ககிட்ட அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. பக்வாஸ் துமே தோ அப்னே சாம்னே கிசிக்கோ மான்டே ஹி, நீ வந்து உன் முன்னே யாரையுமே வந்து நீ ஒத்துக்க மாட்ட, யாரையுமே வந்து யார் சொல்கிறதையும் நீ வந்து கேட்க போகிறது கிடையாது. ஸோ உனக்கு சொல்கிறதே வேஸ்ட்டு அந்த மாதிரி சொல்கிறாரு. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இந்த கதை முடியல, ரொம்ப பெரிய கதை இது. ஆக்சுவலாக இது இன்னும் ஒரு 4-5 பேஜ் இருக்குது. ஸோ செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.